தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3மே சந்திக்கிற இடம் தான் வந்து நீலகிரி. இந்த நீலகிரி மாவட்டத்துல கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லி போலீஸ் வந்து ரோந்து பண்றாங்க. அப்ப 21 வயது ஒரு கல்லூரி மாணவரை அரெஸ்ட் பண்றாங்க. அவர்கிட்ட வந்து கஞ்சா இருக்கு. ஸோ இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணி அவர்கிட்ட வந்து விசாரணை மேற்கொள்றப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என் காதலிக்காக தான் வந்து நான் இந்த தொழில்ல ஈடுபடுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அவர் வந்து அதுக்கு மேல என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வந்து கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டு நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதனாலதான் ஈடுபடுறேன் அப்படின்னு வேற இன்னொரு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. அது பாத்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர், கோவையில் உள்ள கல்லூரியில படிக்கிறாரு. இவர் வந்து என்னன்னா மது, சிகரெட்டு எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்ல. அவங்க வீட்டுல வந்து செலவுக்கு கொடுக்குறாங்க, அது கரெக்டா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கரெக்டா அவர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த விஷயம் எல்லாம் ஓகே தான். ஆனா என்னன்னா அவர் மேலும் என்ன சொல்லணும்னா, நான் வந்து ஒரு கல்லூரி மாணவியை வந்து காதலிக்கிறேன், அந்த பெண்ணோட வந்து வெளியில வந்து மோட்டார் சைக்கிளை எடுத்துட்டு வந்து வெளியில வந்து ரவுண்ட்ஸ் போறதுக்கு எனக்கு மணி தேவை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஸோ இந்த மணி தேவைக்காக மற்ற கல்லூரி மாணவர்கள் வந்து இது மாதிரி வந்து கஞ்சா வந்து வச்சு நல்லா சம்பாதிக்கிறாங்க. இவர் என்னன்னா போய் 20,000 கொடுத்து கஞ்சா வாங்கி அதுல வந்து 1 லட்சம் வரை வந்து லாபம் பாக்குறாரு. அது மூலமா வந்து நான் செலவு செய்யறேன், ஊர் சுத்துறேன், பெட்ரோல் போடுறேன், ஸோ ரவுண்ட்ஸ் அடிக்கிறேன், அந்த கல்லூரி மாணவியை வந்து சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில ஒரு தவறான பழக்கத்தை வந்து உண்டாக்குது, ஒரு தவறான வழியை உண்டாக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஆசை தான் காரணம். இந்த ஆசைக்கு வந்து கரெக்டா கடிவாளம் போட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இந்த கல்லூரி மாணவர் வந்து ஒரு அரெஸ்ட் ஆகி போவாரு. இதுக்கடுத்து வந்து அவருடைய பெற்றோர்கள், உறவினர்கள் எல்லாத்துக்குமே இந்த விஷயம் தெரியும். இது ஒரு தேவையில்லாத மனச்சுமையை உண்டாக்கும். இது வந்து சில பேர் வந்து ஒரு தவறான வாழ்க்கைக்கு, அதாவது ஆரம்ப படிக்கட்டு மாதிரி இருந்து ஒரு தவறான வாழ்க்கைக்கு கடைசி பேரை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு சில பேர் வந்து என்னன்னா ஒரு, அதாவது என்ன சொல்றதுன்னா, ஆரம்பத்துல வந்து அப்படியே அமைதியா இருப்பாங்க, அப்புறமேல வந்து லைட்டா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி அப்படின்னு சொல்லி இந்த கஞ்சா போன்ற பழக்கங்களை டேஸ்ட் பண்ணி தங்களுடைய வாழ்க்கையே வந்து குலைச்சிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து என்னன்னா ஒரு தவறான விஷயம். இந்த தவறான விஷயத்தை எதற்கு போய் வந்து தேவையில்லாம ஈடுபடுறீங்க? அதாவது நீங்க ஒரு கல்லூரி மாணவரா இருக்கீங்க, அதாவது கல்லூரியில வர நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய அறிவு இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்து வாழ்க்கையில வந்து பாசிட்டிவோட விஷயத்தை மேற்கொண்டுட்டு வந்து வாழ்க்கையை நல்ல விதமா வாழ்ந்தா நல்லா இருக்கும். கர்நாடக மாநிலம் அவேரி மாவட்டத்தை சேர்ந்த பிஸ்னப்பா. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சக்காமால நோயால வந்து உடல்நிலை குன்றிய நிலையில இருந்தாரு. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து உடல்ல எந்த விதமான அசைவும் இல்லை. டாக்டரை தேடி வந்து போறாங்க, டாக்டரை கூப்பிட்டு இல்லாம பாக்குறாங்க, இறந்துட்டாரு அப்படின்னு வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி வந்து என்னன்னா அவருடைய உடலை வந்து சொந்த ஊருக்கு கொண்டு போகணும்னு சொல்லி வந்து அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இதுக்கிடையில பக்கத்து வீடு, ஏத்த வீடு எல்லாத்துக்கும் அந்த விஷயம் வருது. வாட்ஸ்அப் குரூப்ல வந்து சொந்தக்காரவங்க, ஸோ மற்ற நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து அவர் இறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து போட்டோவோட வந்து போகுது. ஸோ இப்படி வந்து போறப்ப வந்து அவருடைய உறவினர்கள், நண்பர்கள், ஸோ மற்ற விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குது. அந்த அவர் உடல் வந்து என்னன்னா அவருடைய சொந்த கிராமத்துல வந்து அடக்கம் பண்ணுன்னு சொல்லி அங்க வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது என்னன்னா சொந்த ஊர்ல வந்து போறப்ப அங்க உடல் அடக்கம் பண்றப்ப என்னன்னா அங்க இருக்க உறவினர்கள் வந்து அந்த வாட்ஸ்அப்ல இருக்க போட்டோ இதெல்லாம் வச்சு வந்து அவர் என்னது இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேனர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிதான் இருக்கு. ஸோ வண்டி வந்து ஆம்புலன்ஸ் வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கு, சொந்த ஊரை நோக்கி போகுது. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கப்ப அவருக்கு வந்து என்னன்னா பிடிச்சமான ஒரு ஹோட்டல் வந்து இருக்கு. ஸோ அந்த ஹோட்டல் வந்து வர நேரத்தில் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்னன்னா அவர் வந்து ஆம்புலன்ஸ்ல இருக்காங்க, ஒய்ஃப் வந்து அழுதுகிட்டே வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்ச ஹோட்டல் இருக்கு, இறங்கி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. படக்குன்னு கேட்டவன வந்து பாத்தீங்கன்னா அவர் என்னன்னா உடம்புல வந்து அசைவு ஏற்பட்டிருக்கு, எந்திரிக்க வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. உடல்ல வந்து நிறைய சிம்டம் காமிச்சோன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். இமிடியேட்டா வந்து வண்டியை நிறுத்த சொல்லியிருக்காங்க. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ இமிடியேட்டா பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. ஸோ அங்க போய் வந்து பாக்குறப்ப வந்து என்னன்னா இவர் வந்து உயிரோட தான் இருக்காருன்னு சொல்லி இவருக்கு வந்து சிகிச்சையை வந்து மேற்கொள்றாங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா ஏற்கனவே வந்து சிகிச்சை பண்ண டாக்டர் அந்த விஷயம் வந்து எல்லாமே பாக்குறப்ப வந்து ரிப்போர்ட் எல்லாமே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து தீவிர சிகிச்சையை உட்படுத்துறாங்க. இவருடைய உடல்நிலையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் ஏற்படுது. இந்த மாதிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்கள் வந்து நேர்மையா படிச்சவங்க இருப்பாங்க. சிலர் வந்து என்னன்னா
நேர்மையா படிச்சு தங்களுடைய வாழ்க்கையில வந்து பல குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அவங்க வந்து ஆஸ்பத்திரி போய் ஆபரேஷன் பண்ண போவாங்க. இப்ப சமீபத்துல கூட பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறுமி, அதாவது ஃபாரின்ல ஒரு சிறுமி வந்து இடது கன்ற பண்றதுக்கு சிகிச்சை பண்றதுக்கு வலது கண்ல சிகிச்சை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தப்பான ஆபரேஷன் ஆபரேஷன் பண்ணி முடிச்சறப்ப வந்து என்னன்னா தையல் போடுறப்ப வந்து கத்திரிக்கோலை எடுத்து வந்து மறக்க, அதாவது மறந்து வந்து வயிற்றுக்குள்ளே வச்சிடுறது, குண்டூசியை வச்சிடுறது. ஸோ சில சிம்டம், அதாவது துணி, இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம எத்தனையோ இது வந்து பாத்தீங்கன்னா கடந்த 5 வருஷத்துக்குள்ளேயே பேப்பர்லயே நிறைய பார்த்திருப்போம் இந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா டாக்டர்ன்றது ஒரு தெய்வம்ன்ற மாதிரி. ஸோ இவங்க வந்து என்னன்னா வேலை செய்யறப்ப அந்த அந்த கண்ணு கருத்தோட இருக்கிறப்ப அந்த பிரச்சனையை, அதாவது கிளைண்ட் பேஷண்ட்டை வந்து ஈஸியா வந்து குணமாக்குறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நம்ம என்னன்னா அவங்கவுங்க ஒரு பிரச்சனையோட வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த ஆபரேஷனை பண்றப்ப வந்து என்னன்னா பல விதமான சம்பவங்கள் நடக்குது. ரிப்போர்ட்டை வந்து தப்பா பண்ணிடுறாங்க, ஒரு சிகிச்சையை வந்து தப்பா மேற்கொள்றாங்க. ஸோ அதனால வந்து என்னன்னா பல விஷயங்கள் வந்து மாறி போகுது, சிலருடைய வாழ்க்கையே வந்து ஒரு கேள்விக்குறியா மாறுது. ஸோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் இறந்து போயிட்டாருன்னு வந்து சொன்ன ரிப்போர்ட் வந்து தப்பு. அதற்கான வந்து உரிய விசாரணை வந்து மேற்கொள்ளப்பட்ட வருது. ஸோ ஒரு நபர், இப்ப அந்த அம்மா வந்து ஏதோ அந்த அம்மா வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வார்த்தையா வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து என்னன்னா ஒரு உந்துதல் இமிடியேட்டா, அதாவது அந்த ஹோட்டலுடைய சுவையா கூட இருக்கலாம். ஸோ அந்த சுவை காரணமா வந்து ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அவர் வந்து வயசு வந்து 45. அவருடைய குடும்பம் 45 வயசுன்னா வந்து எப்படி இருந்திருக்கும்? அவருடைய குடும்பம் வாழ்க்கை முறை நல்லா செட்டில் ஆனவரா? இதுக்கடுத்து அவருடைய பசங்க எப்படி? ஸோ எந்த ஏஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? வேலைக்கு போறாங்களா? இவ்வளவு விஷயம் வந்து என்னன்னா ஒரு சின்ன சொல் அவருடைய வாழ்க்கையை வந்து திரும்ப கொண்டு வந்திருக்கு.